அதிமுக தாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அதிகார மோகத்தால் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். அதிமுகவை பற்றியும் எடப்பாடியாரை பற்றியும் தொடர்ந்து அவதூறாக பேசினால் அதிமுக தொண்டர்களின் கோபத்தை ஓ பன்னீர்செல்வம் எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். துரோகத்தின் அடையாளமாக இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு தன்னை ஆளாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு காட்டிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய புகழை காக்க வேண்டிய அவர் தன் உயிர் மூச்சு இருக்கிறவரை இருவரும் தெய்வங்களுடைய புகழை பாட வேண்டிய ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய அதிகார சுகத்திற்காக, பதவி சுகத்திற்காக இருவரும் தெய்வங்களையும் குப்பையிலே தூக்கி வீசிவிட்டு இன்றைக்கு ஸ்டாலின் புகழ் பாடுவதை யாரும் இன்றைக்கு கவலைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணம் என்று சொல்லி விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிற, வீரத்தின் விவேகத்தின் அடையாளமாக இருக்கிற தென் மாவட்ட மக்களிடத்திலே விசவிதையை தூவுகின்ற கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டு வருவதை 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுபோன்ற அவதூறு கோயபிள்ஸ் பிரச்சாரங்களை அவர் தொடர்ந்து மேற்கொள்வாரானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களால் அவருக்கு ஏதேனும் அவர் பாதிப்புக்கு உள்ளானால் அவர் அந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக ஒரு சாமானிய தொண்டனாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.